வாக்காளர் பெரியவர்களே, உங்களை எல்லாம் சந்தித்து இருக்கிறார். தமிழர் பெருநாளாம் தை பெருநாளை கொண்டாட உங்கள் பரிசாய் ரூபாய் 2500 வாரி கொடுத்த வள்ளல் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தா ஈன்ற மகன், சத்தியத்தை காட்டு மகன், சத்துணவு திட்டம் தந்த மாமாக்கெல்லாம் நம்மளை உள்ளவே விடல. நீங்க பாரதிய ஜனதாவோட வந்தீங்க, அந்த கட்சியை ஒதுக்கிட்டு வாங்க, நாங்க வர்றேன்னாங்க. இப்ப நமக்கு முத கரம் கொடுத்திருக்கிறது நம்முடைய எஸ்டிபிஐ கட்சி தான். முத நம்முடைய பொதுச் செயலாளரை கூட்டி போய் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் என்று ஆணித்தரமாக சொன்னவர்கள் நம்முடைய எஸ்டிபிஐ இயக்கத்தை தேர்ச்சியிட்டாம் முற்போக்கு கழகத்தை சார்ந்தவர்களும் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர்களும் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இந்த வாக்கு சேகரிக்கின்ற பணியில் நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆடுகிற 2 கட்சிகளும் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கும். வாயிலே வடை சுடுறாங்களே, வாயிலே வடை சுட்டு போயிடுவாங்க. 500 ரூபாய் 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுக்காதவன் இப்ப 500 ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பாங்க. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. 500 ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்போம், 500 ரூபாய்க்கு கேஸ் கொடுப்போம்ன்றாங்க. நம்ம கேப்பையில கேட்கிறவன் இதுதான் வெங்கடேச கட்டினது. இப்படி உங்களை போற ஏமாத்தி ஓட்டை வாங்கி அவர் பாட்டுக்கு கதை எழுதிக்கிட்டு இப்போ கேட்ட 2-3 டிவி சீரியல் வேற எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரு அந்த மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா அவரு. அதனால நீங்க என்னன்னு பாத்துக்கணும். அவரு ராயல்டி வாங்குறாரு புஸ்தகத்துக்கு. பொதுவாக கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, வாங்குற சம்பளத்தை பூரா கட்சிக்கு கொடுத்துருவாங்க. கட்சி தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். நம்மளும் பார்த்துருக்குறோம். நன்மாறன் கம்யூனிஸ்ட் தலைவரை பார்த்துருக்குறோம், மோகன்ற தலைவரை பார்த்துருக்குறோம். இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார் போல, கார்பரேட் கம்யூனிஸ்டா இருப்பார் போல. அவர் போடுற சட்டையே 4000 சட்டையா இருக்கு. ஸ்கெச்சஸ் செருப்பு போடுறாரு, அது 4000 அந்த செருப்பு. அப்படின்னா 7000 செருப்பு. அப்படி வித்தியாசமான கம்யூனிஸ்டா அவர் இருக்கிறாருப்பா. பெரிய அன்பும் பாசமும் உள்ளவங்க, செஞ்சதை நினைச்சு பார்க்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய அன்பை ஆதரவையும் பெற்று எனக்கு எங்கள் வேட்பாளர் மிக ஜெட்டு வேகத்தில் எங்களுடைய தோழமை கட்சியுடைய அருமையான ஒத்துழைப்போடு ஜெட்டு வேகத்தில் நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கோம். எங்கள் பொதுச் செயலாளர் பாராட்டினார். எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் பெரிய பூஸ்ட்டு கொடுத்துட்டார். பூஸ்ட்டு காம்ப்ளான் மாதிரி என்ன எங்களுக்கு கொடுத்து, நீங்கள் நிச்சயமாக டாக்டர் வெற்றி பெற்று வரப்போகிறாரு. எனக்கு எல்லா வகையிலும் நான் அறிந்திருக்கேன். இன்றைக்கி நான் கண்கூடாக பார்த்துட்டேன். எங்கேயுமே நான் இந்த அளவுக்கு பேசினதில்லை. இன்றைக்கி உங்கள் மதுரையில் தான் 55 நிமிடம் பேசியிருக்கேன். நல்ல வரவேற்பு, நல்ல எழுச்சி இருந்தது. எனவே டாக்டர் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வது உறுதி என்று சொன்னார். அந்த உறுதியை உறுதிப்படுத்த வேண்டியது கழக தொண்டர்கள், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள், கழக செயல் மறவர்கள், அவருடைய தோழமை கட்சி நிர்வாகிகள் என்பதை சுட்டிக்காட்டிட்டு சென்றிருக்கார். எனவே அவர் வெற்றிக்கனியை பறிக்கின்ற வகையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். பாஜக தலைவர் அண்ணாமலை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தியதாக ஒரு சர்ச்சை இருக்கு. அது சம்பந்தமா உங்களோட என்ன சொல்றீங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை செருப்போட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அவரோட கருத்து அவரே செருப்புக்கு உரியவர் தான். ஒரு படத்தில் இதில் காமிப்பாங்க. இப்போ கூட ஒரு தெலுங்கு டப்பிங்க, தெலுங்கு டப்பியில் ஒரு கதாநாயகி, அந்த கதாநாயகிக்கு என்ன செய்வாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் அவன் ஃபாரினில் இருப்பான். அந்த கதாநாயகியை என்ன செய்வான்னா, அவனை வெறுக்கிறதுக்காக ஒரு செருப்பை காமிப்பான் அதில் ஃபோட்டோவில். அது மாதிரி செருப்புக்கு சமம். ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி ஒரு மறு போராட்டம், ஒரு மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை கொண்டதான் தமிழ் இனம். தமிழனுக்கென்று குணம் உண்டு. தமிழன்ற வரலாறு, ஒரு மொழிக்காக போராடி உயிர் நீத்த வரலாறு தமிழகத்தில். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வேரடி மண்ணோடு அழித்து ஏறத்தாழ 52 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் அந்த கட்சியே ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு, ஏன்னா 60 ஆண்டு காலம் சொல்லலாம், 60-70 ஆண்டு காலம் இந்த கட்சியை இன்றைக்கி தமிழகத்தை ஆள முடியாத அளவுக்கு அந்த கட்சியை செய்தது தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு படைத்தது. அதை கொச்சைப்படுத்துகிறாருன்னா அவருடைய குணம் எப்படி, அண்ணாமலையுடைய தரம் எப்படி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவர் செருப்பைக்கு சமம் என்று சொன்னது. இன்னைக்கு நான் கேட்குறேன், அண்ணாமலை தம்பி, அண்ணாமலை ஹிந்தி படித்தவங்கலாம் ஏப்பா தமிழ்நாட்டுக்கு வராங்க வேலைக்கு? ஏன் தம்பி, இங்கே ஹிந்தி படித்தவங்களாம் இங்கே வர்றாங்க,
ஆனால் இங்கே தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்காங்க, அதே மாதிரி இஸ்ரோவில் இருக்காங்க, பல்வேறு விஞ்ஞான கூடங்களில் பணியாற்றிருக்கிறாங்க, சிறந்த டாக்டராக மருத்துவராக இருக்கிறாங்க. இது கூட தெரியாத ஒரு கூமுட்டை தான் நம்முடைய அண்ணாமலையினுடைய வார்த்தையை பார்க்க முடியுது. டிடிவி தினகரன் சார், எடப்பாடி பழனிசாமி வந்து வில்லன் நம்பியாரு, பிஎஸ் வீரப்பா மாதிரி அவர் கையில் இரட்டையில் இருக்கிறது மழுங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணி அவரை பற்றி அவருக்கு ரொம்ப பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர் இந்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டலை தான் அடையாளம் காமிச்சது. அம்மா தான் அவரை வளர்த்து விட்டாங்க. இன்னைக்கு அம்மாவை கொச்சைப்படுத்தி பேசிய அண்ணாமலை பின்னால் போய் நிற்கிறிய மானவ ரோஷம் வேணாமா? நான் கேட்குறேன், உண்மையிலே அவர்களுக்கு மானவ ரோஷம் இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே கட்சி விசுவாசம் அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா, அண்ணாமலை என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? அம்மா பேரை சொல்லி என் மனைவியை காட்டிலையும் அவங்க காட்டிலையும் என் மனைவி 100 மடங்கு சிறந்தவங்க, அதை காட்டிலையும் என்னை பெற்றெடுத்த தாய் 1000 மடங்கு சிறந்தவன் சொன்ன அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசிய அந்த அண்ணாமலைக்கு பின்னால் போய் அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சாகவே எடுத்துக்கிற தேவையில்லை. எனவே அவர்கள் ஏதோ அது எதுக்காகவோ போயிட்டாங்க. அவங்க எந்தது இன்னைக்கு தமிழக அரசு விடியல் தருவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருட்டை கொடுத்துருக்காங்க. அதோடைய பிரதிபலனாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் மக்கள் அவங்களுக்கு சரியான பாடத்தை போட்ட போகிறாங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அமைதி பூங்காக தமிழ்நாடு இருந்தது. முன்னாள் உதவி ஜனாதிபதி நாராயணன் இருந்தார். அவர் நீங்கள் ஓய்வு காலத்தை எங்கே கழிக்க விரும்புகிறீங்கன்னா, இந்தியாவிலே அமைதியான மாநிலமாக இருக்கிற தமிழகத்தில் தான் நான் அங்கே போய் என்னுடைய ஓய்வு காலத்தை கழிக்க போகிறேன், அங்கே தான் நான் போகணும், எனக்கு அதுதான் சிறந்த மாநிலமாக இருக்குது, அமைதியாக இருக்குன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு அமைதி பூங்காவாக தமிழகத்தை 10 ஆண்டுகள் நடத்திய 10 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தி மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்காக குடும்ப பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுத்து, விவசாயிகளுக்கு உதவித்தொகை கொடுத்து, 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணி, மடிக்கணினி கொடுத்தா தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்து இப்படி செய்த ஆட்சி இன்றைக்கு பார்த்தா அதெல்லாம் மழுங்கடித்து விட்டு இந்த ஆட்சி இன்றைக்கி வந்திருக்கு. இந்த ஆட்சியில் சொன்ன எதையும் அனைத்து பேருக்கும் 2,15,00,000 மக்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபா தரேன்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு தகுதி பார்த்து கொடுக்குறாரு. அதனால் இப்போ தகுதி பார்த்து ஓட்டு போட போகிறாங்க. அவங்க தகுதி பார்க்கக்கூடியது எடப்பாடியை, மதுரையை பொறுத்தளவுக்கு தகுதி பார்த்தவங்க நம்ம தம்பி டாக்டர் மருத்துவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. இதுதான் தமிழகத்தில் எந்த விலைவாசியும் ஏறாதுன்னு சொன்னார், மின்கட்டணம் உயர்த்த மாட்டோன்னு சொன்னார். வந்தவுடனே என்ன நீட்டு தேர்வு ரத்து பண்ணாரா, கல்வி கடன் ரத்து பண்ணாரா, பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி எல்லாரும் வைங்கன்னு கூவி அழைச்சாங்க. கணச்சி என்ன செய்யும், 48 லட்சம் பேர் வச்சாங்க. கடந்த 13.5 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு 35 லட்சம் பேர் இன்னைக்கு தெருவில் போனாங்க, நகையை அடமானம் வைத்து விட்டு திருப்ப முடியாமல் போயிட்டாங்க. ஆக இந்த அரசு எதையும் செய்யலை. அம்மா கொண்டு வந்த நலத்திட்டங்களை மூடிவிட்டார்கள். அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்தில் 2500 ரூபா கொடுத்தார். 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்ன ஸ்டாலின் இவர் பொங்கல் காலத்தில் ஒன்றுமே கொடுக்கல. வெறும் ஒழுகுன கருப்பட்டி வெள்ளத்தை கொடுத்தாரு. அதில் எந்த விதமான தரமற்ற பொருளையும் வாங்கி கொடுத்தார். ஆக மக்கள் தரமற்ற இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட தயாராகிவிட்டார்கள். அவர் எதை விரும்புவாரோ அதை கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னு நம்ம இனிமேல் தான் தெரியும். ஆமாம், யாருங்க ரெட்டலையில் நின்று இந்த ரெட்டலை அடையாளம் காட்ட பன்னீர்செல்வத்தை தெரியுமா? அவரே இங்கே நான் முனிச்சாலை கூட்டம் நடத்தினேன். எப்போ இதே முதலமைச்சருக்கு அவர் சவால் விட்டார், நீங்கள் டீ கடையில் போய் டீ குடிக்கிறீங்க எதிர்கட்சி தலைவரே, நாங்கள் டீயே ஆத்தினவேன் நான், அப்போ நாங்கள் எங்கிட்ட வந்து இது பண்ணுவேன். ஆக இந்த டீ ஆற்றிக்கிட்டு இருந்தவரை ஒரு முதலமைச்சராக அழகு பார்த்தது அதிமுக. இந்த ரெட்டலை சின்னம் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க யாருமே இதுக்கு விளங்கியதில்லை. அதிமுக துரோகம் பண்ணவன் எந்த காலத்திலையும் முன்னேறியது கிடையாது. அவன் வாழ்க்கை அசிம்பித்தருக்கு அவனுடைய வாழ்க்கை அதோட அவன் மறக்கடைக்கப்பட்டிருக்கா. இந்த தேர்தலோடு யார் அதிமுகவுக்கு எதிரியாக வேலை பார்க்கிறார்களோ, யார் அடுத்த சின்னத்துக்கு வாக்கு கேட்கிறார்களோ அவர்களாம் நிச்சயமாக மக்களால் வெறுத்தொடுக்கப்படுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். சரி.
வெற்றி. நன்றி. வெற்றி நமதே, நாளை நமதே. 40ம் நாடாளுமன்றம் எங்களுடைய வெற்றி தான். ஆனால் எடப்பாடியார் தான் நாடாளுமன்றத்தில் அடுத்த வர்ற பிரதமரை நிர்ணயிக்க போகிறார். நிரந்தரமாக உண்மையான வெற்றி இது. முன்னோட்டம் வருகிற 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இது அச்சாரம் கூடுகின்ற வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையும். மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் அருமை தம்பி மக்களின் வேட்பாளர், அருமை மக்களின் மருத்துவர் டாக்டர் மருத்துவர் அண்ணன் தம்பி சரவணன் அவர்கள் அவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் அனுப்புறதுக்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.